அண்மை செய்தி. அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி மா. சுப்பிரமணியன் மீது மோசடி, கூட்டு சதி, ஊழல் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். மா. சுப்பிரமணியன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மா. சுப்பிரமணியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீது மோசடி, கூட்டு சதி, ஊழல் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மா. சுப்பிரமணியன் மீது மோசடி, கூட்டு சதி, ஊழல் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு சென்னையில் உள்ள சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு குற்றச்சாட்டு பதிவுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து மா. சுப்பிரமணியன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவரின் மனுவை கடந்த ஆண்டு மே மாதம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனையடுத்து குற்றச்சாட்டு பதிவு செய்யாமல் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி காஞ்சனா ஆகியோர் நேரில் ஆஜராகி இருந்தனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி வாசித்து கூறினார். இதற்கு பதிலளித்த மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மறுப்பதாகவும் இது முற்றிலும் தவறு எனவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த நீதிபதி வழக்கின் சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு நடைபெறும் வழக்கு விசாரணை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டுள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.